வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 14th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்டோட மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட டேட், சிட்டி, டைம் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டேட் என்ன ஷிஃப்ட்டுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டேட் வந்துச்சு, இன்னும் நமக்கு 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ அக்டோபர் 5 யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ கண்டிப்பாக 2 மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் போடுறதுனால என்ன யூஸ்ன்றது உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ போடுறீங்க ப்ரீவியஸ் இயர் மார்க் டெஸ்ட்டாக போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க, மார்க் டெஸ்ட் போடுறத விட்டுறாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. First question, the average of 25 number is 0. At most, how many of these number can be greater than 0ன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து 25 நம்பர் இருக்குது. x1 + x2 + x3 ... x24 + x25. So sum of the 25 numbers divided by number of numbers போட்டால் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் வந்து 25. ஸோ ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x1 + x2 ... x25ஓட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து x + 1 x2 + ... x24 = ஒரு நம்பர் கண்டிப்பாக நெகட்டிவாக இருந்தால் தான் நமக்கு மைனஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நம்பர் நெகட்டிவ்னா மிச்சம் எல்லா நம்பருமே இந்த நம்பரோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ 25ல் 24 நம்பர் வந்து 0வோட அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து டக்குன்னு போடலாம்னா இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க, 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 25 - 1 பண்ணால் நமக்கு அதுதான் ஆன்சர், அது n-1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், the average of 50 number is 75. Average of the first set of the 25 number is 65. What is the average of the second set of 25 numbers? ஓகே, இதை வந்து நான் மிக்சரில் சால்வ் பண்ணலான் இருக்கேன். ஸோ 25:25. ஸோ ஈக்குவலாக தான் பிரியுது, 1:1 தான் பிரியுது. ஸோ ஃபஸ்ட்டு 25 செட்டோட ஆவரேஜ் வந்து 65. செகண்ட் செட்டோட ஆவரேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ நடுவில் இருக்க டோட்டல் 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 75. ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. ஸோ ஒரு 1:1ல் ஒன்று ஈக்குவலாக இருந்தால் இன்னொன்று ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது 10னா இதுவும் 10ஆக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 75 ஆட் பண்ணணும். ஸோ 75 + 10 வந்து 85 தான் ஆவரேஜ் ஆஃப் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 25 நம்பர்ஸ். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், a shopkeeper earns the same % of profit as well as the loss by selling a two similar pieces of the furniture for 18,000 and 10,000 respectively. At what price should he sell at earn a profit of 50%? அதாவது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டுமே நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ 18K - காஸ்ட் ப்ரைஸ் = காஸ்ட் ப்ரைஸ் - 10K. ஸோ இது இந்த பக்கம் வந்தால் நமக்கு 28K ஆயிரும். ஸோ 2 காஸ்ட் ப்ரைஸ் ஆயிரும், இது இங்கிட்டு போனால். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 14K. அப்போ 50% ப்ராஃபிட்டில் இருந்தால் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 14Kல 15% வந்து 7,000. ஸோ 7,000 ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 21K தான் ஆன்சர், ஆப்ஷன் 1. Next, fourth question. If 60% of a number is equal to the 3/7 of the other number, what is the ratio of their two numbers? So 60% is a fraction of 3/5 into x, 3/4 into y. So different numbers, 3 cancel, x/y oda ratio வந்து 5:7, option 3. Next, fifth question. The table shows the distribution of marks obtained by various students in a class. What is the ratio of the number of students getting
20% greater than in English, 80% in Hindi to the 40% in English greater than 60% greater than in Hindi. ஓகே, இப்போ வந்து இதில் இருக்க டோட்டல் மார்க்ஸ் வந்து 50. ஸோ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 50ல் 20% வந்து 10. ஸோ அப்போ இங்கே வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து 40%. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 20% ஆஃப் இங்கிலீஷ் வந்து 20%னா 50ல் வந்து 10 அண்ட் அபோவ். ஸோ 4320 4320. அடுத்து வந்து ஹிந்தியில் 80%. ஹிந்தியில் 80%னா அப்போ 40 மார்க்ஸ் அபோவ். ஸோ அப்போ 200. ஸோ 200 டிவைடட் பை 40% இன் இங்கிலீஷ். 40%னா அப்போ 20 அண்ட் அபோவ் 3840 ப்ளஸ் 60% இன் ஹிந்தி அப்போ 30%, 30 மார்க்ஸ் அபோவ். ஸோ 960. ஸோ ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 0 2 6 சரி 5 4 வரும். ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் 0 0 8 4. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 4 டேபிள் அடித்தா 120. ஸோ 113. ஸோ 113:120 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் சிம்பிளிஃபிகேஷன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்? ஸோ ப்ராக்கெட்டில் வந்து மல்டிப்ளேஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ 2 + 6 - 12 + 20 - 30 + 42. ஸோ இதை ப்ளஸ் பண்ணால் நமக்கு 8 வருது. இதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் 8 வருது. இதை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு 12 வருது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணணும். 16 + 12 வந்து 28. ஸோ இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 28 தான். The total surface area of the hemisphere is 462 cm. What is its diameter? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 3πr². ஸோ அதுதான் 462. ஸோ 3 × 22/7 × r² போட்டால் 462. ஸோ 11 டேபிள் அடித்தா 42. 6 × 7 வந்து 42. ஆரோட வேல்யூ 7, டயமீட்டரோட வேல்யூ 14 cm. ஆப்ஷன். A farmer sells wheat. He mixes the two type of wheat he grows. 30 kg of the first group cost him 900. 20 kg of the other group cost him 1100. What is the per kg should he sell the mixture so far as to earn 25% on his average cost? ஸோ இப்போ வந்து 30 kg வந்து 900, 20 kg வந்து 1100. ஸோ அப்போ 50 kg வந்து 2000. ஸோ அப்போ 1 kg வந்து 40 rupees. ஸோ இதுதான் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ ஆவரேஜ் காஸ்ட்டில் 25% அதிகமாக இன்க்ரீஸ் ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ 40ல் 25% வந்து 10. ஸோ அப்போ அவரோட ஏர்ன் பண்ணுற டோட்டல் வேல்யூ வந்து 50 rupees ப்ராஃபிட். ஸோ அவள் வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கிற விலை வந்து 50 rupees. அடுத்த கொஸ்டின். A hemisphere of a radius 30 cm is molded to form a cylinder of height 180 cm. The diameter of the cylinder is. ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2/3πr³ = cylinder r²h. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் பை கேன்சல் ஆயிரும். ஸோ 30 × 30 × 30 = r² × 180. ஸோ 0 0 கேன்சல். 6 × 5 வந்து 30. ஸோ 3 × 10 வந்து 10. ஸோ r² = 100. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 10 cm. ஸோ ரேடியஸோட வேல்யூ 20 cm. ஆப்ஷன் 4 தான். The pie chart shows the proportionate population of 7 villages. The 7 villages make up a district. If population of a village F and G combined is 35,000, then what is the total population of a district? ஸோ ஒரு பை சார்ட் கொடுத்துறாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 15 30 + 15 45 45 + 45. ஸோ டோட்டலாக 90 இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக 90னா டோட்டல் பாப்புலேஷன் கேட்குறாங்க. ஸோ எஃப்க்கும் ஜிக்கும் பாப்புலேஷன் அடிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 45. ஸோ அந்த 45 தான் 35,000னா இந்த 90 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ
45 into 2 வந்து 90. ஸோ 2 into 35,000 வந்து 70,000 தான் டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து 11th கொஷின். வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் விச் ஹேஸ் அ ரேடியஸ் ஆஃப் 21 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் த 28 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது ஒரு கோனோட ரேடியஸ் வந்து 21, ஹைட் வந்து 28. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ட்ரிப்ளட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸோ 3, ஹைட் வந்து 4, ஹைப்பர்டென்ஸ் வந்து 5, 3, 4, 5 ட்ரிப்ளட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பார்ட் வந்து 21, 1 பார்ட் வந்து 7. ஸோ 5 பார்ட் வந்து 35. ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ வந்து 35. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட ஃபார்முலா வந்து பை ஆர் எல் ப்ளஸ் ஆர். ஸோ 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு எல் ப்ளஸ் ஸ்லாண்ட் ஹைட் ப்ளஸ் ரேடியஸ் வந்து 56. ஸோ 56, 7 into 3 3, 22 into 3 வந்து 66, 66 into 56. ஸோ யூனிட் டிஜிட்டில் கண்டிப்பாக 6 இருக்கணும். ஸோ நம்ம இங்கே உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஆப்ஷனில் ஒரே ஒன்றில் மட்டும்தான் 6 யூனிட் டிஜிட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் அ மிக்சர் ஆஃப் 100 liters ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மில்க் அண்ட் வாட்டர் வில் பி இன் 3:2? இஃப் த ரேஷியோ டு பி 1:1, அதாவது ஈக்குவலாக மாறுச்சுன்னா ஹவு மச் மோர் வாட்டர் டு பி ஆடட் டு த மிக்சர். இப்போ 100 liters இருக்குது, மில்க்கு வாட்டர் 3:2 பிரியுது. ஸோ டோட்டலாக 5 பார்ட், 5 பார்ட் தான் 100னா 1 பார்ட் வந்து 20. ஸோ அப்போ 3 பார்ட் வந்து 60, 2 பார்ட் வந்து 40. ஸோ மில்க் 40 லிட்டர், வாட்டர் வந்து மில்க் 60 லிட்டர், வாட்டர் வந்து 40 liters இருக்கும். இப்போ ரேஷியோ வந்து 1:1 ஆயிடுச்சா சம்திங் ஆட் பண்ணுறப்ப. ஸோ அப்போ வந்து மில்கோட எதுவுமே ஆட் பண்ணல, வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ மில்க் வந்து அப்போ 60 இருக்கும். அப்போ வாட்டரும் 1:1னா 60 தான் இருக்கும். ஸோ 20 liters ஆட் பண்ணால் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக மாறிடும். 13th கொஷின். த ப்ரைஸ் ஆஃப் த மிஷின் காட் டிப்ரிஷியேட்டட் பை 50% இன் அ ஃபஸ்ட் இயர், 33.1% இன் அ செகண்ட் இயர், 25% இன் அ தேர்ட் இயர். ஓவரால் ஹவு மச் த மிஷின் டிப்ரிஷியேட்டட். இப்போ ஒரு மிஷினோட வேல்யூ வந்து 100ன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் இயரில் வந்து அது வந்து 50% கம்மியாகுது, அப்போ 50 ஆகும். அடுத்து வந்து 33.1% வந்து செகண்ட் இயரில் ஆகுது. ஸோ அதோட ஃப்ராக்ஷன் பார்த்தா 1/3. ஸோ 1/3 கம்மியாயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2/3 இருக்கும். ஸோ இன்ட்டு 2/3 போட்டால் அடுத்து செகண்ட் இயரில் எவ்வளோவா இருக்கும்னா 100/3 இருக்கும். ஸோ 33 சம்திங்காக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 25% வந்து அடுத்த தேர்ட் இயரில் கம்மியாகுது. ஸோ அப்போ 25%னா 1/4. ஸோ பேலன்ஸ் இருக்குது 3/4. ஸோ இன்ட்டு 3/4 போட்டால் நமக்கு 25 லாஸ்ட்டாக தேர்ட் இயரில் டிப்ரிஷியேட் ஆகி 25 rupees மாறி இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குன்னா 75% வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கும் அந்த மிஷினோட ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு 4th கொஷின். த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 72 km இஸ் ரெடியூஸ்டு டு 60 km டியூ டு த ஸ்டாப்பேஜ். ஹவு மச் டைம் டஸ் த ட்ரெயின் ஸ்டாப் இன் அ ஹவர்? ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ கொஷின் என்னென்னா, ஆவரேஜ் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குது 72 km. திடீர்னு அங்கே வந்து இடையில ஏதோ ஒரு ரிப்பேரோ சம்திங்னால ஸ்டாப்பேஜ் ஆகிடுது. ஸோ அதனால 60 km ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா, ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் வித் ஸ்டாப்பேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜ் மைனஸ் வித் ஸ்டாப்பேஜ் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் இன்ட்டு 60. அதாவது 17ன்றது வித்தவுட் ஸ்டாப்பேஜ் SW, 60ன்றது வித் ஸ்டாப்பேஜ். ஸோ இப்போ 72 மைனஸ் 60 டிவைட் பை 72 இன்ட்டு 60 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 12/72 இன்ட்டு 60, 12 இன்ட்டு 6 வந்து 72. ஸோ 10 minutes தான் அவங்க வந்து அந்த ஒரு ஹவருக்கு ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. 15th கொஷின். X did a task for 24 days and left it incomplete. He could have finished the all task by himself in total of 36 days. Y, who can finish the same task alone in 18 days, will take how many more days to complete the task? ஸோ சம்திங் டாஸ்க் இருக்குது, அது வந்து 24 நாள் வந்து எக்ஸ் வேலை பார்க்குறாரு, அப்படியே நிப்பாட்டிட்டு கிளம்பிடுறாப்புல. பட் அவர் ஃபுல்லாக வேலை பார்த்துருந்தா 36 நாள் அந்த வேலையை முடிச்சுடுவாராம். ஒய் வந்து அதே வேலையை அவர் 36 நாள் பார்க்குற வேலையை 18 நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 36. ஸோ எக்ஸோட எஃபிஷியன்சி 1, ஒய்யோட எஃபிஷியன்சி 2. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ் விட்டுட்டு போன மிச்ச ஒர்க் வந்து ஒய் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் விட்டுட்டு போன மிச்ச ஒர்க் வந்து
12. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி 2. ஸோ 6 நாளில் அவங்க அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 16th கொஷின். ABC கேன் கம்ப்ளீட் த work alone in 400, 600, 900 days respectively. In how much day the work can be completed if started by A and he is assisted by B and C on every second and third day. Okay, இப்போ A, B, C 400, 600, 900. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 3600. ஏவோட எஃபிஷியன்சி 9, பியோட எஃபிஷியன்சி 6, சியோட எஃபிஷியன்சி 4. இப்போ ஃபஸ்ட்டு டே ஏ வேலை பார்ப்பார், செகண்ட் டே வந்து ஏவோட பி வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க, தேர்ட் டே வந்து சி வந்து அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டே ஏ மட்டும் வேலை பார்த்துருந்தா 9 ஒர்க் முடிப்பார், செகண்ட் டே வந்து ஏபி வேலை பார்த்துருப்பாங்க 15 days முடிப்பாங்க, தேர்ட் டே வந்து ஏசி வேலை பார்த்துருந்தாங்கன்னா டோட்டலாக 13 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட டோட்டல் என்ன 28 + 19 வந்து 37 ஒர்க். அதாவது இந்த 3 daysன்றது ஒரு சைக்கிள், இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 3 daysல அவங்க 37 ஒர்க்கை முடித்தா 1 daysல 37/3 ஒர்க்கை முடிப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. அப்போ 360 / 37/3 போட்டால் நமக்கு வேல்யூ கிடச்சிருமா? ஸோ 360 / 37/3 போட்டால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 3 வந்து மேலே போயிடும், இன்ட்டு 3 ஆயிரும். ஸோ அப்போ 10800 / 37 போட்டால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வர வேல்யூ வந்து 292 வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருவாங்க, 292 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். A set of data is entered சம்திங் கொடுத்துட்டு வாட் இஸ் த மோட் ஆஃப் த செட்டுன்னு கேட்குறாங்க. மோட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் நமக்கு மோட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 4 இருக்குது, 4, 2, 3, 7, 8, 6, 5. ஓகே, 4 எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. 2 வந்து 1, 4 இருக்குது. 3 வந்து 1, 2, 3 இருக்குது. 7 1 இருக்குது. 8 1 இருக்குது. 6 வந்து 1, 2, 3, 4, 5, 6 சாரி 6 வந்து 4 தான் இருக்குது. 6 4 இருக்குது. 5 வந்து 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறது 5 தான். ஸோ மோட் ஆஃப் த செட் வந்து 5. 18th கொஷின். வாட் இஸ் த எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரஸ்பாண்டிங் டு த ரேட் ஆஃப் 10% per annum compounded half yearly? ஹாஃப் இயர்லினா இப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 6 மந்த்துக்கு வந்து 5%. ஸோ 5%க்கு நம்ம எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா போதும். ஸோ 5 + 5 + 25/100. ஸோ 10.25% தான் ஹாஃப் இயர்லிக்கான எஃபெக்டிவ் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 19th கொஷின். பார் சார்ட் ஷோஸ் த ஆனுவல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஃபார் இயர் 12 to 17. ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இஸ் ப்ரொடக்ஷன் லெஸ் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் டியூரிங் த கிவன் பீரியட்? ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளஸ் பண்ணால் 57 + 69, 69 + 69 + 54 ஆட் பண்ணால் நமக்கு 0.0081. ஸோ டோட்டலாக வந்து 6 இயர்ஸ் இருக்குது. நமக்கு இங்கே ஆவரேஜ் வந்து 3000. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஆவரேஜோட கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2 தான். ஸோ 2 இயர்ஸ் தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் 20. X took a loan of 5,000 on a simple interest, a rate of interest being the same as number of years for which the loan was taken. Interest was paid is 1,800. What is the rate of interest? எப்படி நம்ம சிம்பிளாகவே போட்டுடலாம். ஸோ 1,800 = பிரின்சிபல் வந்து 5,000. எவ்வளோ வருஷம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல். ஸோ n = R. ஸோ நான் R² எழுதிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. / 100.
ஸோ கேன்சல் பண்ணால் 50090 36 வரும். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ ஆரோட வேல்யூ 6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. Next 21st question. Number of students studying subject A, B, C in a school is 11:15:16. There is a proposal to increase the number of students increasing A, B, C respectively 15%, 20%, 50%. What will be the new proportion of the number of students studying A, B, C? So வந்து A, B, C 12, 15, 16. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ ஏ வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணால் 12 50% 6, ஸோ 18 ஆகும். அடுத்து பிஏ வந்து 20%, ஸோ 1/5 3 இன்க்ரீஸ் ஆகும், ஸோ 18 ஆகும். 16 50% வந்து 8, ஸோ 24 ஆகும். ஸோ 3 டேபிள் அடித்தா 6 டேபிள் அடித்தா நமக்கு 3:3:4 தான் ஃபைனல் ரேஷியோவாக இருக்கும். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். What is the highest number which when divided the number 1026, 2045, 52, 4102 leaves the remainder 246. ஸோ ஹையஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா 1024 ப்ளஸ் 2ஆக இருக்குது. ஸோ 1024 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 2 வருது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து ஸோ இந்த 1024 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரது வந்து 2048. ஸோ இதோட 4 ஆட் ஆகி 52ஆக இருக்குது. அதேமாதிரி லாஸ்ட் நம்பர் வந்து 4096 ப்ளஸ் 6. ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது வந்து 1024 தான் ஹையஸ்ட் நம்பரால். இதை வச்சு தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd. 2 trains are moving in opposite direction with a speed of 35 meter per second, 45 meter per second. From the time they were 12 km apart, how much time they would take to cross each other? ஸோ சிம்பிளாக ரிலேட்டிவ் ஸ்பீடை வச்சு போட்டுடலாம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை ஆட் பண்ணால் நமக்கு 80 கிடைக்குது. ஸோ 12 கிலோமீட்டர்ன்றதை நான் மீட்டருக்கு மாற்றினா 12,000 ஆகும், 12,000 மீட்டர் ஆகும். டிவைட் பை டைம். ஸோ 0 கேன்சல். ஸோ 150. ஸோ 150 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 150 செகண்ட்ஸை வந்து மினிட்ஸாக மாற்றினா 2 minutes 36 வருது, 30 செகண்ட்ஸ் வருது. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். அடுத்து 24th. A customer was offered a discount of 40% on a piece of cloth. On insisting further, shopkeeper agreed to further discount 20% on above. What is the effective discount? ஸோ இப்போ எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட்ங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, 100 இருக்கா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வந்து 40%. அப்போ அது வந்து 60 மாறும். அடுத்து வந்து அந்த கஸ்டமர் வந்து 90 இன்னொரு 20% டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 20% கொடுக்குறாங்க. ஸோ 20% 1/5, 60 வந்து 20% வந்து 12. ஸோ 12 குறைச்சா நமக்கு 48 கிடைக்கும். ஸோ அப்போ இதனால் அவருக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்குன்னா 52% வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். 8 of 3. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும். 24 டிவைட் பை 6 வந்து 4 ப்ளஸ் 12 இன்ட்டு 3 வந்து 36. ஸோ 36 மைனஸ் 32. ஸோ 4 ப்ளஸ் 4 வந்து 8. ஸோ 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் செட்டுக்கான 25 கொஷின்ஸ். ஸோ இது வந்து எவ்வளோ ஷார்ட்கட்டில் போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நல்லதே நடக்கும்.